இந்த நாளிலும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், என்றும் மாறாதவர். அவர் வார்த்தை என்றும் மாறாதது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் பார்க்கும்படிக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் உங்களை கைவிடாமல் வழி நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எதுவும் எழும்ப முடியாது. ஏனென்றால் உங்கள் சார்பில் ஆண்டவர் இருக்கிறார். எந்த மனிதனுடைய எண்ணங்களும் சூழ்ச்சிகளும் உங்களை பாதிக்காது. கர்த்தர் உங்கள் மேலே நினைவுள்ளவராக இருக்கிறார். அவருடைய எண்ணங்கள் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் பழிக்கும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த வசனம் நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச வசனம். பல முறை இந்த வசனத்தை நம்ம படிச்சிருப்போம். நம்முடைய பலவீன நேரங்களில் அவருடைய கிருபையை நம்ம பார்க்கும்படிக்கு இந்த வசனத்தை சொல்லுவோம். அதே வசனத்தை மீண்டுமா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அனுதினமும் அவரை வேதனைப்படுத்துகிறது. அது நீங்கும்படிக்கு ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அங்கே பதில் அளிக்கிறார். இங்கே தேவனுடைய பதில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிருபை. கர்த்தரின் பதில் கிருபை. அவர் மாம்சத்தில் இருக்கிற பலவீனம் மாறும்படிக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அதற்கு ஆண்டவர் பதில் அளிக்கும் பொழுது, கிருபை உனக்கு போதும்னு சொல்லுகிறார். உங்களை பலவீனப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, சோர்வாக்குகிற காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அது நீங்க வேண்டும், அது மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல முறை ஜெபிச்சிருக்கலாம். கடந்த ஆண்டு ஜெபிச்சிருக்கலாம். இந்த வருஷமும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பதில் ஒன்று தருகிறார். அது என்ன பதில்னா, கிருபை அப்படின்ற பதிலை தருகிறார். நீங்கள் பலவீனங்களை பார்க்கும் பொழுது, கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, தேவன் உங்களை கைவிட்டு விட்டார் என்பதற்கு அத்தாட்சி அல்ல, தேவ கிருபை விளங்குவதற்கு நீங்களே சாட்சி. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவீனம் இருக்கலாம். தூக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லுகிற பலவீனமாக இருக்கலாம். உங்கள் மனதில் இருக்கிற பாரமாக இருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு பாரமாக இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற வன்கண், பொறாமை, எரிச்சல், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை பலவீனப்படுத்தலாம். உங்கள் சரீரத்தின் பலவீனமாக இருக்கலாம். உங்கள் உறவுகளுக்கிடையே இருக்கிற மோதலாக இருக்கலாம். ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவ கிருபையே உங்களுக்கு பதிலாக இருக்கிறது. கிருபை என்பது வெளியரங்கமாகும் வல்லமை. தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளியரங்கமாகுவதற்கு தான் பலவீனங்களை நாம் பார்க்கிறோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். தேவ தயவை காணும்படிக்கு அது ஒரு வழியாக மாறுகிறது. பலவீனம் என்பது தயவை திரையிடும் தளமாய் இருக்கிறது. கிருபையை வெளிப்படுத்தும் மேடையாக இருக்கிறது. நீங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது நீங்கள் தான் அந்த இடத்துல தளம், நீங்கள் தான் அந்த இடத்துல மேடை. எதற்காக வென்றால், தேவனுடைய வல்லமை எப்படி விளங்குகிறது, மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு ஒரு இடமாக, தளமாக, ஒரு பிளாட்ஃபார்மாக வேலை செய்கிறதே யாருன்னா நீங்கள், உங்களுடைய பலவீனம் தான். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எவ்வளோ பலவீனங்களை நம்ம பார்க்கிறோமோ அதன் வாயிலாக, அதன் மூலமாக கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் தங்கி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் உங்கள் பலவீனம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய வல்லமை உங்கள் மூலம் விளங்கும். தேவ தயவை திரையிடும் தளமாக நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தரின் பதில் கிருபையாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கும் கிருபை நிறைந்த, தயவு நிறைந்த, தகுதியற்ற தயவு உங்கள் வாழ்க்கையை நிரப்புகிற ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.